இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் ஒன்று குறிப்பாடு 19ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். மன உறுதியுடன் இரு, ஆண்டவர் தமக்கு நலமாய் தோன்றுவதை செய்வாராக என்றார். அருமையான காலை பொழுதுல ஆண்டவர் ஒவ்வொருவரையும் அவருடைய வார்த்தையால ஆசீர்வதித்து தன்னுடைய கரத்தால ஒவ்வொருவரையும் அரவணைத்து அவருடைய ஆவியை பொழிந்து கடந்த ராத்திரி முழுவதுமாக ஒவ்வொருவரையும் பார்த்து வழிநடத்தி வந்து இந்த புதியதொரு நாளை, ஒரு புதியதொரு துவக்கத்தை காணும்படியாக செய்திருக்கிறார். அதற்காக நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவோம். இன்றைக்கு அநேகர் இந்த புதிய விடியலை காணாமல் போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் அவருக்கு நன்றி சொல்லுவோம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை மன உறுதியோடு இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாங்கள் மன உறுதியோடு இருந்தால் நிச்சயமாக ஆண்டவர் தனக்கு நலமாயிருக்கிறதை எங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிப்பார். நாங்கள் செய்கிற எல்லா விஷயத்திலையும் தைரியத்தோடு இருக்க வேண்டும். மிச்ச எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்து கொள்வார். பல நேரங்கள்ல நாங்கள் உடனே முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவர் செயல்படும் நேரம் அதொரு வேறுபட்டது. அவர் தாமதிப்பது போல தோன்றினாலும் அவர் செய்யும் எல்லாமே நன்மைக்காகத்தான் இருக்கும். அதனால சோதனைகள் வந்தாலும் மனமுடைந்து போகாதீங்க. இன்றைக்கு அநேகர் நீண்ட நாளுக்காக, வருடங்களாக ஒரு நல்ல விடயம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும் என்று நீங்க காத்து கொண்டிருக்கலாம். காத்திருந்து காத்திருந்து ஏமாற்றம் மட்டும்தான் மிச்சமாய் போனது என்றொரு சிந்தனை உங்களோட மனதுக்குள்ள வந்திருக்கலாம். பொறுமையா இருங்க. ஆண்டவர் உங்களை காத்திருக்க வைக்கிறாருண்டா நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் சிறந்ததை உங்களுக்கு கொடுப்பார். அவர் கொடுக்கணும் என்று நினைச்சிருந்தா எப்போவோ உங்களுக்கு கொடுத்திருப்பார். அவர் தரமானது, சிறந்தது உங்களுக்கு கொடுக்க வேணும் என்றதுக்காகத்தான் அவர் காலம் தாழ்த்துறார். உங்களுடைய வாழ்க்கையினூடாக ஆண்டவர் மகிமை அடைய வேணும் என்று அவர் ஆசைப்படுகிறார். அதனால பொறுமையா இருங்க. எந்த விடயமா இருந்தாலும் நீங்க அமைதியாக இருங்க. ஆண்டவர் உங்களோட பக்கம் இருந்து உங்களுக்காக செயலாற்றுவார். ஒரு மரம் பலமான காற்றில் கூட நிலைத்து நிற்பதற்கு காரணம் அதோட ஆழமான வேர். அதுபோல ஆண்டவர்ல வேரூன்றிய வாழ்க்கை எந்த பிரச்சனையிலும் சாய்ந்து போகாது. ஜெபமும் விசுவாசமும் நம்மை உறுதியாக நிறுத்தும். இன்றைக்கு நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களோட கண்ணீரை அவர் பார்க்கிறார். உங்கள் ஜெபத்தை அவர் கேட்கிறார். சரியான நேரத்தில் அவர் அதிசயமான காரியங்கள் உங்களோட வாழ்க்கையில செய்வார். இன்றைக்கு நீங்க ஒரு புதிய காரியங்களை தொடங்க இருக்கலாம். ஒரு புது வீடு வாங்குறதுக்காக நீங்க ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கலாம். கல்வியில முன்னேறணும், நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கணும். அதுல உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் இருக்குண்டா அதுல நீங்க உறுதியா இருங்க. அதுல நீங்க தைரியமா நம்பிக்கையோட இருங்க. இன்னுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மேல போகணும், சாதிக்கணும், அடுத்தவங்களை விட ஒரு நல்ல நிலைமையில இருக்கணும் என்ற ஒரு சிந்தனையோட இருக்கிறீங்களா? அதுக்காக முயற்சி செய்றீங்களா? செயற்படுறீங்களா? தைரியமா நில்லுங்க. அந்த இடத்துல நீங்க மன உறுதியோட இருங்க. ஆண்டவர்கிட்ட அவ எல்லாத்தையும் ஒப்பு கொடுங்க. நீங்க செய்கிற, நீங்க தொடங்கவிருக்கிற அனைத்து காரியங்களையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துட்டு அந்த காரியம் நடக்கும் என்று நீங்க மன உறுதியோட அமைதியாக பொறுமையாக காத்திருங்க. நிச்சயமாக ஆண்டவர் தனக்கு நலமானதை உங்களோட வாழ்க்கையில செய்வார். நீங்க எதிர்பார்த்த காரியத்துல ஆண்டவர் தன்னுடைய கைவன்மையை காட்டுவார். உங்களுக்கு நீங்க நினைத்ததை பார்க்கலும், நீங்க திட்டமிட்டதை பார்க்கலும் சிறப்பானதை அவர் நிச்சயமாக உங்களுக்கு செய்து தருவார்.
அதனால பொறுமையோட காத்துருங்க. இந்த நாள்ல தைரியமாக நில்லுங்க. நம்பிக்கையை மட்டும் இழந்து போகாதீங்க. மன உறுதியோட முன்னேறுங்க. ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக நல்லதை மட்டுமே செய்வார். ஆண்டவரை நம்புங்க. அவருடைய வார்த்தையில விசுவசிங்க. ஆண்டவரை முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்க. பொறுமையாக இருங்க. மன அமைதியோடு இருங்க. எதுவுமே எடுத்தோன்னு சரி வராது. எல்லாத்துக்கும் ஒரு காலம், ஒரு நேரம், ஒரு சூழ்நிலை இருக்கு. அதன்படி அந்தந்த காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வாய்க்கும். ஆமேன்.